எபிரேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் எடுத்தவர்கள் வாசிப்போமா? இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரத்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவராய் ஆனார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுங்க? தேவதூதரை பார்க்கிலும் மேன்மை உள்ளவர், தேவதூதரை காட்டில் விசேஷித்தவர், தேவ தூதர்களை காட்டிலும் மேன்மை உள்ளவர் என்று இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் யாருமே குமாரன் இயேசு கிறிஸ்து யாரை பார்க்கிலும் மேன்மையானவர், தேவ தூதரை பார்க்கிலும் மேன்மை உள்ளவர் என்று சொல்லி இந்த நாளில் பார்க்கிறோம். அப்ப இந்த நாளில் நாம் இந்த எபிரேயர் 1:2ஆம் அதிகாரத்தில் முழுக்க முழுக்க இயேசு யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவதூதரை பார்க்கிலும் பெரியவர், தேவதூதரை பார்க்கிலும் என்ன சொல்லுவான்? தேவதூதரை பார்க்கிலும் என் இயேசு பெரியவர், தேவதூதரை பார்க்கிலும் என் தேவனாகிய கர்த்தர் இயேசு பெரியவர். அல்லேலூயா. சரி, இந்த நாளில் தேவதூதரை பார்க்கிலும் பெரியவராய் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்றுதான் நாம் சிந்திக்குவோம். அப்ப இங்க பார்க்கிறோம் எபிரேயர் 1-2 வரைக்கும் அந்த எபிரேய வாக்கியம் எபிரேய புத்தகத்தை எழுதுற நபர் என்ன சொல்றாருன்னா, பூர்வ காலங்களில் பங்கு பங்கையாகவும் வகவையாகவும் நம் பிதாக்களுக்கு திருமணம் பற்றிய தேவன் என்று ஆரம்பிக்கிறார். பூர்வ காலம்னா ஆரம்ப காலத்துல ஆண்டவர் என்ன அதை வெளிப்படுத்தினார். யார் மூலமாக? தீர்க்கதரிசி மூலமாக. எலியா, எலிசா அவர் மூலமாக ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றும் அவர் என்ன செய்ய போகிறார் என்றும் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் அநேக நாளாய் அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். இந்த கடைசி காலத்தில், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக உண்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னார்? யார் என்று பார்த்தா 3ஆவது வசனம் சொல்லுகிறது, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். தம்மாலே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது வருஷத்திலே உட்கார்ந்தார். யார் இவர்? அல்லேலூயா. யார் இவர் அப்படி சொன்னா, அவர் தேவனுடைய அவருடைய மகிமையாக இருக்கிறார். இயேசு யாருன்னா தேவனுடைய மகன். எப்பா இந்த பிள்ளைய பார்த்தா அவங்க அப்பாவை பார்க்க முடியாது. அப்பா மாதிரியே இருக்கிறாப்பா, அவங்க அப்பா மாதிரியே பேசுறான், அவங்க அப்பா மாதிரியே நடக்கிறான், அவங்க அப்பா மாதிரியே ஒழுக்கமா இருக்கிறான், அவங்க அப்பா மாதிரியே பரிசுத்தமா இருக்கிறான் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்ப இவர் யார்? இவர் தான் என்னங்க அவருடைய, அதாவது மகிமை, பிதாவுடைய மகிமையின் பிரகாசமா யார் வந்தது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அடுத்து வாசிக்கிறோம், அவருடைய தன்மையின் சுரூபமாய் அந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. நம்மளாம் யார் சொன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு மாதிரியாக நம்ம பூமிக்கு வந்திருக்கோம். அல்லேலூயா. இவனை பார்த்தா என்ன முடியாது, அவங்க அப்பாவை பார்த்த மாதிரி, அவங்க அப்பா மாதிரியே பேசுறான். இந்த பொண்ணை பார்த்தா அவங்க அம்மா மாதிரியே பேசுறோம், அவங்க அம்மா மாதிரியே இருக்கிறது. அம்மா நீ இன்னாருடைய மகனா? ஆமா, ரைட், பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து என்னங்க இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். யாருடைய மகிமை? பிதாவாகிய தேவனுடைய பிரகாசமாய் வந்தார் இந்த பூமிக்கு. அடுத்த வசனம், அவருடைய தன்மையின் சுரூபமாய் இருந்தார். அது மட்டுமல்ல, சர்வத்தையும் தம்முடைய வல்லமை வசனத்தினாலே தாங்குகிறவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வம் என்ன செஞ்சார் வாசிக்கிறோம், நம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணாருங்க, நம்மாலே தாமே நம்முடைய பாவங்கள் எல்லாம் சகல பாவங்களை நீக்கி என்ன சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார் என்று சொல்வார். உண்டு பண்ணது மட்டுமல்ல, அவர் உண்டு பண்ணிட்டு இங்கே இல்லை, எங்க போயிட்டாருங்க, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உண்டாக உயிரோடு இருந்து எங்க இருக்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற தேவாலயத்துக்கு போய் அங்கே பிதாவுடைய வலது வருஷத்துல அமர்ந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் வெளிப்பாடு. அப்ப பிதாவுடைய வலது ஒரு செயலை முடித்து விட்டு அவர் போய்விட்டார். என்ன செய்தார்? அவர் சர்வத்திற்கும் அதிகாரி, சர்வத்திற்கும் மேலானவர். சர்வத்தை கொண்டு பிதா என்ன பண்ணார்னா இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாத்தையும் உண்டாக்கினார். அவரே முழு சுதந்திரவாளி என்று வாசிக்கிறோம். நம்ம என்ன பண்றோம், பங்கு நடத்த போட்டு என்ன பண்றோம், பேர் எழுதி வச்சிருக்கோம், இது எங்க சொத்து எங்க சொத்து. பாதி பேர் என்ன வாங்கிட்டு பத்திரம் மாத்தாம கஷ்டப்பட்டு கிடக்குறாங்க. ஏன்னா அவங்க பிள்ளைகள் எல்லாம் வந்த பிறகு பத்திரம் மாத்தாம இருக்காங்க. ஆனா இங்க வந்துடுறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் சுதந்திரவாளி யார் தான்? நம்ம என்ன பண்ணிருக்கோம், எங்க வீடு இவ்வளவு, எங்க பங்கு இவ்வளவு, இது எங்க அப்பா பேர்ல இருக்கு, இப்ப என் பேர்ல இருக்கு, சுதந்திரத்தை எழுதி வச்சிருக்கோம். ஆனா முழு சுதந்திரம் யாருக்குன்னா சொந்தம்
பாருங்க பாருங்க, இவர் மூலம் இவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். இந்த பூமியில் இருக்க எல்லாமே யாருக்கு தான் சொந்தம்? யாருக்கு சொந்தங்க? அவருக்கு தான் சொந்தம். எல்லாம் அவருக்கென்றும் அவரை கொண்டும் அவருக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டது. யாருக்காக? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது சொல்லி வாசிக்கிறோம். பிதா அதற்காக செய்தார் சொல்லி வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, இவர் தேவதூதரை பார்க்க விசேஷித்தவர் என்று இங்கே ஆக்கியோர் சொல்லி ஆரம்பிக்கிறார். ஏன் தேவதூதரை பத்தி ஏன் சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல தேவதூதர்களை ஆராதனை செய்தார்கள். அந்த காலத்துல தேவதூதர்களை ஆராய்ச்சி கொண்டிருக்கலாம். ஆனா அதனால என்ன பண்றாங்க, தேவதூதர்கள் பெரியவர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா தேவன் தான் என்னங்க, தேவதூதரை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா. தேவதூதர்களுக்கு ஆராதனை செய்யணும், தூதர்களுக்கு, காபிர்களுக்கு ஆராதனை செய்யணும், அப்புறம் மீகாவிற்கு ஆராதனை செய்யணும், ஆண்டவருக்கு, கடவுளுக்கு, மரியாதைக்கு ஆராதனை செய்யணும். ஆனா மரியாதை மூலம் அந்த ரட்சகரை விட்டுருது. இதோ உன் தாய், இதோ உன் தாய், இதோ உன் தாய் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கு. யார் சொன்னது இந்த வார்த்தையை? ஆண்டவரே சொன்னது. ஆனா ஆண்டவர் ஏன் சொன்னதை விட்டுறாரு. அப்ப அப்படி இல்லாம வேணும், ஆண்டவருக்கு பிரியமாக வாழும். அப்ப இங்க வாசிக்கிறோம், ஆண்டவர் வார்த்தை சொல்வதை நான் கவனிப்போம். அப்ப பாருங்க, நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று தூதர்களுக்கு யாருமே அவருக்கு சொல்லவில்லை. ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, பிதாவாகிய தெய்வம் என்னங்க, நான் உன்னை படைத்தேன் என்று நம்முடைய செங்கோல் நீர் உள்ள செங்கோலா இருக்கும், உடைய நீர் உள்ள ஆட்சியா இருக்கணும். தூதர்களுக்கு யாருக்குமே ஆண்டவர் சொன்னதில்லை, பிதாவாகிய தேவன் சொன்னதில்லை. யாரை பார்த்து சொல்றாரு? இயேசுவை பார்த்து சொல்லுகிறார். உடைய ஆட்சி நீர் உள்ள ஆட்சி, உடைய செங்கோல் நீர் உள்ள செங்கோல் என்று யாரை சொல்றாருன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, குமாரன் நோக்கி 8வது வசனம், தேவனுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறது. அவர் சிங்காசனம் இருக்குங்க, என்றென்றைக்கும் ஒரு ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. பூமியில ஆளுகை மாறலாம், அமெரிக்கால மாறலாம், ஜப்பான்ல மாறலாம், இந்தியாவில திடீரென்று கூட மாறலாம், நாளைக்கு மாறலாம், இன்னைக்கு மாறலாம், இவரோட மாறலாம். ஆனா இவருடைய ஆட்சிகளுங்க, உடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறது. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்குது. யாருக்கு நீதி விரும்புறது? யாருக்கு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதி விரும்பு, அக்கிரமத்தை வெறுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அடுத்து வாசிக்கிறோம், அக்கிரமத்தை வெறுக்கிறார். அதனாலதான் என்னன்னா, தேவன் என்ன பண்றார்? பிதாவாகிய தேவன் உன்னை இன்னொரு ஆனந்த தைலத்தினை அபிஷேகம் பண்ணி என்ன பண்றாருங்க, அவன் அபிஷேகம் பண்றாருன்னு சொல்லி வாசிக்கிறோம். நீ ஆயுதிலே பூமி அஸ்திவாரம் பண்ணினீர் என்று சொல்லி வாசிக்கிறோம். வானங்களுடைய கரத்தின் கிரியைகள். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னாருங்க, இந்த வானங்கள் பூமி எல்லாத்தையும் உண்டாக்கினார். ஆனா இதெல்லாம் ஒரு காலத்துல மாறி போகும். ஆனா தேவாதிகள் என்ன பண்ண மாட்டார்? மாறி போக மாட்டார். அவருடைய வார்த்தைகளும் மாறாது என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார் என்று சொல்றாரு, உடைய சத்துருக்களை பாதப்படியாக்கி போகும் கோடுகளை என்னவனு நீருடைய வலதுபுறத்தில் உட்காரு என்று யாருக்கு தான் சொல்றாருங்க? குமாரனுக்கு தான் சொல்றாரு. தூதர்களுக்கு எதுவுமே சொல்றாரு. தூதருக்கு என்ன சொல்றாரு? ஒரு மெசேஜ் அனுப்புறார். ஓ காபிரியல், நீ மரியாதை போய் சொல்லு, மரியாதை நீ ஒரு குமாரனை பெறுவான், அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடு, இயேசு என்று பேரிடு, ஏனென்றால் தன் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை அவர் தன் ஜனங்களை ரட்சிப்பார் என்று ஒரு தூதர் வந்து சொல்றார். அது மெசேஜ், செய்தியை கொண்டு வருகிற ஒரு தூதர். மீகாவில் யாரு? மீகாவில் கபிரியல். மீகாவில் கபிரியல் 2 தூதர்கள். தூதர் கூட அநேக கூட்டங்கள் இருக்கிறது. சில தூதர்கள் யுத்தம் பண்றது, சண்டை போட்டு சண்டைக்காக என்னங்க அவர்களை பயன்படுத்துறது. சரியா? இப்போ மீகாவில் இந்த மாதிரி தூதர்கள், கபிரியல் இந்த தூதர்கள் என்ற எல்லாரும் இருக்காங்க. மீகாவில் என்ன பண்றாங்க? அவர்கள் யுத்தத்துக்கு வருகிறார்கள். அதான் தானியேல் சொல்லுகிறார், ஒரு தூதர் என்னை வந்து என்ன பண்ணாரு, என்னை வந்து என்ன பண்ணா பலப்படுத்தினான்னு சொல்லி வாசிக்கிறோம். சரியா? அப்ப தூதர்களை காட்டிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரியவர். சொல்லுமா, தூதர்களை காட்டிலும். ஹலோ ஆந்துக்குடி சபையார்களே, தெய்வீக கிறிஸ்துவ சபையார்களே, நான் ஒரு அறிக்கை செய்யுமா, தூதரை காட்டிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரியவர். தூதரை காட்டிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரியவர். அதான் இந்த நாள் செய்தி. அல்லேலூயா. அப்ப பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதனால இந்த நாள்ல
அப்ப 14 வசனம் வாசிக்கிறோம். பெரியவராய் இருக்கிற அவர், சர்வத்தையும் படைத்தவர் என்ன பண்றாங்க? நம்மளை ரட்சிக்கும்படியா இந்த பூமியில் வந்து தம்மானதாமே என்ன பண்ணாங்க? நம்முடைய பாவங்களுக்கு சுத்திகரிக்க பூமியில் வந்து ரட்சிப்பை கொடுத்தது மட்டுமல்ல, தூதர்களுக்கு மேலானவர் 14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ரட்சிப்பை சுந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழி செய்யும்படிக்கு அவர் எல்லாரும் அனுப்பப்படுகிற பணிவிட ஆவிகளாக இருக்கிறார்கள் என்று ஒரு வசனம் இருக்கு. அப்ப ரட்சிப்பை சுதந்திரத்துக் கொள்ளுபவர்கள் நம்மளாம் என்னங்க? ரட்சிப்பை நாம் சுதந்திரத்துக் கொள்வதற்கு, நாம் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வதற்கு தூதர்கள் என்ன பண்றாங்க? பணிவிடை ஆவிகள் மறைமுகமாக நம்மளை பாதுகாக்கிறார், மறைமுகமாக நமக்கு என்ன பண்றாங்க? உதவி செய்கிறார். மறைமுகமாக நம்மளுக்கு தூதர்களை பரலோகத்துக்கு கொண்டு வரார்கள், மீண்டும் கொண்டு வருகிறார். அதனாலதான் அந்த யாக்கோபு போற வழியில் ஒரு கல்லை எடுத்து தூங்கிட்டான். தூங்குவோம் என்னாச்சுங்க? தூதர்கள் வானத்துக்கு பூமிக்கு ஒரு ஏணி இருக்கிறதாக அவன் பார்க்கறான். அந்த ஏணியில யார் ஏறுறாங்க? தூதர்கள் ஏறுகிறவராகவும் இறங்குறவராகவும் இறங்குறவங்க யார் பார்க்கறது? யாக்கோபு பார்க்கிறான். அதனால அவன் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு ஒரு பேர் வச்சான். இது வானத்தின் வாசல், வானத்தின் வாசல் அதுக்கு பேர் வச்சான். அல்லேலூயா. அப்ப வானத்தின் வாசல் என்று பேர் வச்சான். அதனால ஆண்டவர் இயேசு சொன்னார், இது முதல் மனுஷகுமாரன் இடத்திலிருந்து தூதர்கள் ஏறுகிறவர்கள் இறங்குறவர்களை நீங்கள் காண்பீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். சரியா? அதனாலே இங்க பார்க்கிறோம், தூதர்களை காட்டிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசேஷித்தவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, தூதர்கள் ரட்சிக்கப்படுகிற நமக்கு பணிவிடை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தூதர்களை மேன்மையா வைக்கவில்லை, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இறைவராக வைத்தார். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நம்புகிறார்களோ, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக படிக்க அதிகாரம் கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவர்கள் மாமிசத்தின்படியோ ரத்தத்தினாலே இல்லாமல் அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு என்னங்க? தேவ தூதர்கள் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவ தூதர்கள் என்ன பண்றாங்க? பணிவிடை ஆவிகள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவ தூதர்கள் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள். பணிவிடை ஆவினா இருக்கிற இடத்துக்கு மேல ஒரு நெட்வொர்க் நடந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் போன் கொடுத்து எல்லாரும் பேசிட்டே இருப்பீங்க. அந்த எல்லாரும் பேசிட்டே இருப்போம். எல்லா நெட்வொர்க் ஓடி, ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், அப்புறம் என்ன இருக்கு, பிஎஸ்என்எல், எல்லாமே என்னங்க இந்த நம்ம எல்லாரும் போன் வச்சுன்னா ஓடி டைம் போகும். ஆனால் யாருக்கு தெரியுமா? ஆனால் கால் மட்டும் தெரியும். அல்லேலூயா. அதே போல நமக்கு மேல ஒரு பெரிய நெட்வொர்க் ஓட நடந்து கொண்டு நம்ம பாதுகாக்க, தீவிலிருந்து பாதுகாக்க, எல்லா நிலையும் பாதுகாக்க, பணிவிடை வேலை செய்வதற்கு யார் அனுப்புறாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூதர்களை அனுப்புகிறார். அப்பதான் தூதர்களை அனுப்புகிறார். தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப பணிவிடை ஆவிகளாக, அப்ப ஆவியா இருக்கிற அந்த தூதர்கள் நமக்கு தெரிவதில்லை. ஆனால் ஆண்டவர் சுத்தம் இருந்தால் மட்டுமே தெரியும். மாரியாள் ஆகிய என்ன பண்ணாங்க? தூதரை பார்த்து பயந்துட்டாங்க. மரண இருளில் இருக்கிற ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று அந்த தூதர்கள் பார்த்தது என்ன பண்ணிட்டாங்க? மேற்பர்கள் பயந்துட்டாங்க. உங்களுக்கு ரட்சி, என்ன ரட்சி? ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தாவீது ஊரில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப உருவம் அவருக்கு தெரிஞ்சு, அப்ப அவர் உருவம், தூதர் உருவம் தெரிஞ்சதுனால இங்க தூதர் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறார்களா இல்லையா? இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமா. எலிசா காலத்துல தூதர்கள் அந்த ரதமாக சுத்தி இருந்தார்கள். அதை பார்த்துட்டு எலிசா பிடிக்க எதிர்நாட்டு படைய தலைவர் இவன் தாண்டா எல்லாத்துக்கும் பிரச்சனை, நம்மளை ஜெயிக்காதபடி இந்த நாட்டை நாம எதுவும் செய்ய பிடிக்க முடியாதுக்கு இவன் தான் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ மந்திர தந்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யார் பார்த்து சொல்றான்? எலிசா பார்த்து சொல்றான். எலிசா என்ன பண்றான்னு, அவன் தேவ அபிஷேகம் பெற்றவன், தேவ வல்லவன், தேவ வார்த்தை பெற்றவன், தேவ ரகசியங்களை வெளிப்படுத்துகிற அவனாக இருந்தான். அப்ப அவனை பிடிக்க போகும்போது எல்லா படையும் வளைச்சிருச்சு. ஆனா காலையில எந்திரிச்சு பார்த்தா என்ன, அப்படி காலையில எந்திரிச்சு பார்த்தா சுத்தி இருக்கிறது யாரை பிடிக்க? யாரை பிடிக்க? யாரை பிடிக்க? யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? எலிசாவை பிடிக்க. ஹலோ, இருக்கிறீங்களா? நம்ம பிறகு எதுவும் கத்திட்டு இருக்கிற தெரியாம நம்மள மாட்டிக்கிட்டோம். எவ்வளவு சத்தியம் தெரிஞ்சாலும் உங்களுக்கு புரியாம போவதற்கு காரணம் என்ன? நீங்க ஆண்டவரை அதிகமாக நம்பணும். விசுவாசாதான்
ஆண்டவருக்குள்ள வளர முடியும். சரியா? அப்ப எலிசாவை பிடிப்பதற்காக வரி ரதமாக சுத்தி இருக்கிறது. அப்ப காலையில வந்து அவன் பார்க்கிறான், அவனுடைய எலிசாவுடைய என்னங்க சிசையை வந்து பார்க்கறான். ஐயோ நம்ம மோசம் போயிட்டோம், போச்சு சுத்தி வளைச்சிட்டாங்க, நம்மளை வளைச்சி எல்லாருமே போயிட்டாங்க, பெரிய பெரிய படைகளை இறக்கிட்டாங்க, நம்ம செத்தோம் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப எலிசா வந்து என்ன சொல்றான்னா, ஆண்டவரே உன் கண்களை திறந்தவர். பயப்படவே இல்லை எலிசா, அதுக்கு வந்து பயப்படவே இல்லை. இவ்வளவு படம் ஆயிடுச்சா, ஐயோ போச்சு, வா போடு சீக்கிரம், எங்கேயாவது என்ன பண்ணி எந்த சொல்றாங்க அப்படி எலிசா எப்படி சொல்றாங்க. ஆண்டவரே உன் கண்களை திறந்தவர். அவன் கண்களை திறந்திருந்தா என்ன ஆகுதுங்க, அக்னிமன ரதங்களா நிற்கும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமா, அக்னிமன ரதங்கள். அவங்க ரதங்கள் பக்கத்துல என்ன ரதம் நிக்குது? அக்னிமயமான ரதங்கள்லாம் நிக்குது. தூதர்கள் அக்னிமயமான ரதங்கள் எங்க நிக்குது? அவங்க எங்கட ரதத்தை சுத்திட்டாங்க, ஆனா அவங்க பக்கத்துல என்ன நிக்குது? அக்னிமய ரதங்கள்லாம் ரெடி நிக்குது. அல்லேலூயா. அக்னிமயமான ரதங்கள் நிக்கிறத அவன் பார்த்துட்டான். அப்பதான் பார்க்கணும், இவ்வளவு பேர் இருக்காங்க நம்ம பாதுகாக்க, நம்ம இவங்களை சுத்தி வளைச்சிட்டாங்களே, அப்ப நம்ம செத்த நினைச்சோம், இவ்வளவு நம்மளை பாதுகாக்க அக்னிமயமான ரதங்கள் இறங்கி இருக்குது அப்படின்னு யார் பாக்குறாங்க? எலிசாவுடைய எலிசாவுடைய சித்தியை பார்க்கறான். எலிசா பார்க்கறத நம்ம பார்க்க முடியும். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆண்டவர் சித்தமான ஆண்டவர் தூதரை பார்க்க அனுமதிப்பார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் எவ்வளவாய் நம்மளை பாதுகாக்கிறார். எலிசாவை அதனால பயங்கரமாய் பாதுகாக்கிறார். அந்த தூதர்கள் இளைஞர்கள் அக்னிமயமான ரதங்கள் இறங்கி நிற்குது. அவர்களாம் தூதர்கள் இறங்கி நிற்கிறாங்க. யாரை அழிக்க கொள்றதுக்கு? எதிராண்டு படையை அழிக்கிறதுக்கு ரெடியா நிற்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப தேவ தூதர்களை நாம் சில நேரம் பார்க்க முடியும், கனவுல வந்ததாக நாம் பார்க்க முடியும், சில இடங்களில் ஆசிக்கிறோம். ஆனால் தேவ தூதர்களை ஆண்டவர் அனுமதித்தாலும் நாம் பார்க்க முடியும். அவர் ஏதாவது செய்தி கொண்டு வந்து கொடுப்பார். தேவனை யாருக்கு குடும்பம் பார்த்தா யாரும் உயிரோட இருக்க மாட்டார், மரித்து செத்து போய்விடான்னு சொல்லி வாசிக்கிறோம். அதனால இப்ப பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவ தூதரை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். அதனால ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர் எல்லாரும் அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவியாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப நாம் ரட்சிப்பை சுதந்திரிப்போம். என்ன ரட்சிப்பு? பாவத்திலிருந்து விடுதலையாக தேவகுமாரன், தேவனுடைய பிள்ளை, தேவ ரட்சிப்பு சொந்தக்காரர்கள், அவருடைய ராஜ்யத்துக்கு முக்கியமாக பிள்ளைகளாக நாம் மாறியிருக்கோம். இயேசு யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர் தேவ பிள்ளைகளாகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துக்குரிய பாவம் நமக்கு கிடைக்கும். தேவதூர்கள் யாருங்க? தேவதூர்கள் காட்டிலும் இயேசு கிறிஸ்து பெரியவர். இப்ப யார் நமக்கு பெரியவராக இருக்கும்? நம்ம பெரியவர்களாக இருக்கிறோம். யாரை காட்டிலும்? தூதவர்களை. நான் சொல்றது புரியுதா? பந்தியில் இருக்கிற பெரிய ஆளா, பந்தியில் சாப்பிட்டு பெரிய ஆளா? பந்தியில சாப்பாடு வைக்க பெரிய ஆள், பந்தி சாப்பிட்றாங்க அவ்வளவுதான் பெரிய ஆள். அல்லேலூயா. பந்தியில சாப்பிட்டு வேலையாட்கள் இருப்பாங்க. அதே போல தூதர்கள் யாருக்கு வேலையாட்கள்? இயேசு கிறிஸ்துக்கு வேலையாட்கள். இப்ப யாருக்கு வேலையாட்கள்? நமக்கும் வேலையாட்களா இருக்கிறார்கள். தூதர்கள் என்ன பண்றாங்க? நமக்கு வேலையாட்களா இருக்கிறார்கள். இந்த எபிரேய புத்தகத்தில் எழுதுவர் சொல்றார். அதனால ரட்சிப்பைப்பட்டவர்கள் நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதனால நாம் என்ன பண்ணுங்க, தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் பலவிதமான பலத்தை செய்வதாலும் நம்முடைய சித்தத்தின் நாள்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவினால் வரங்களினாலும் தேவன் நாமே சாட்சி கொடுத்தமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து நாம் கவலையிட்டு இருப்போம். தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும் பெருசு ரட்சிப்பு. ஆண்டவர் இயேசுவை நாம் இயேசு பாவத்துக்காக மரித்தார், ரத்த சிந்தினார் என்று யார் ஒரு மனதோடு நம்பினார்களோ அவர் ரட்சிக்கப்பட்டவர்கள். அந்த ரட்சிப்பு அவர்களுக்கு கிரியை செய்யும். அந்த ரட்சிப்பின் மூலமாக என்னங்க அவர்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக பந்தம், தெய்வீக சொந்தம், தெய்வீக சுதந்திரம், தெய்வீக தூதர்கள் அவர்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அதனால ரட்சிப்பை என்ன, ரட்சிக்கப்பட்ட நிச்சயத்தை நம்முடைய மட்டுமல்ல, தெய்வீக ரகசியம், தெய்வீக திட்டங்களும், தெய்வீக பாதுகாப்பு நம் மூலமாக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை, இயேசு கிறிஸ்து மூலம் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. அதனால ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி? இயேசு கிறிஸ்து பாவத்துக்காய் மரித்ததனாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அது மூலம் பரிசுத்தமாக இருக்கிறேன், தேவ பிள்ளையா மாறி இருக்கிறேன், தேவ சுதந்திரம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால என்ன, பரலோகத்திலும் நான் சுதந்திரவாளி, இந்த பூமியிலும் நான் சுதந்திரவாளி இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த நிச்சயம் நம்முடையவர்களா இருக்க வேண்டும். அதனால இந்த நாளை வாசிக்கிறோம். இனி வரும் உலகத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
அதை தேவன் தூதர்களுக்கு கீழ்படுத்தவில்லை. அது நமக்கு தான் உலகத்தை, அந்த இன்னொரு பரலோகத்தை நமக்கு என்னங்க வைத்திருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம் என்று பார்க்கிறோம். அதனால இதனால தெரிந்து கொள்ள வேண்டும், தேவ தூதர்கள் விசேஷித்தவர்கள் அல்ல, தேவனே விசேஷித்தவர். தேவனுடைய குமாரன் பெரியவர், தேவதூதரை காட்டி பெரியவர். ஏன் தேவதூதரை பத்தி இங்க பேசணும்னா, அந்த காலத்துல என்ன பண்றாங்க, தேவ தூதர்கள் தான் இருக்காங்க தொழுது கொண்டு. மரியாதை கடவுள் எல்லாரும் தொழுவது போல அந்த காலத்துல எப்படி இருக்கிறாங்க, தூதர்களை வணங்குற ஒரு கூட்டம் இருக்கு. இப்பயும் தூதர்கள் வணங்குற கூட்டம் இருக்கு. அதை நம்ம ரகசியமா பார்க்க போறோம். கொஞ்ச நேரத்துல யாரெல்லாம் தூதர் வணங்குறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். சரி, இப்ப தூதர்கள் எத்தனை வகை தூதர்கள் இருக்காங்க? பாதுகாப்பு தூதர்கள், செய்தி கொடுக்கிற தூதர்கள், பாதுகாப்பு தூதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த தூதர்கள் மூன்றில் ஒரு பங்கு என்ன பண்ணாங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம பிசாசா மாறிட்டாங்க. இப்ப சொல்லுங்க, பிசாசு யார்? தூதர்கள் தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? தூதர்கள்ல ஒரு குரூப். மூன்றில் ஒரு பங்கு என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் ஆண்டவரை போல நாங்கள் விசேஷத்தவர்கள், நாங்கள் எல்லாம் வல்லமை எங்கள்கிட்ட இருக்கிறது. பவர் கொடுத்தா என்ன பண்ணிடுவாங்க, பவர் கொடுத்தா அவங்க நான் தான் கடவுள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கடவுள் தான், எனக்கு எல்லா வல்லமை இருக்கிறது அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர் என்ன அவங்களை கீழே தள்ளினா, விழ தள்ளினார். பரலோகத்தில் இருந்து அவர்களை விழ தள்ளினார். அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, பிசாசுகளாக. பிசாசு என்ன, ஆண்டவருக்கு விரோதமாய் செல்கிறார், ஆண்டவருக்கு எதிரியாய் மாறுகிறார். ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள், ஆண்டவர் சிருஷ்டித்தது, ஆண்டவருடைய காரியங்கள் எதிரியாய் மாறிவிட்டார். அவர்கள் யாரு? பிசாசு. இப்ப பிசாசு யார் தான்? தூதர்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கணும், தூதர்கள் என்று சொல்லி பார்ப்போம். சார், இப்ப தூதர்கள் என்ன பண்ணாங்க, செய்தி கொண்டு வந்தாருன்னு சொல்லி வாசிச்சோம். அப்புறம் யுத்தம் செய்தாருன்னு சொல்லி வாசிச்சோம். அது மட்டும் இல்ல, தூதர்கள் எல்லாம் நம்ம ஆண்டவருடைய கட்டளைப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற தூதர்கள் ஒரு பக்கம், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஒரு தூதர்கள் ஒரு பக்கம். அது யாருங்க? பிசாசு என்று பார்ப்போம். அப்ப இந்த தூதர்கள் என்ன பண்றாங்க, தேவனை விட பெரியவர்கள் அல்ல, தேவகுமாரனை பெரியவர்கள் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிள்ளைகளுக்கு அவர்கள் வேலை செய்கிறவர்கள், நமக்கெல்லாம் வேலையாட்கள் அவர்கள் வேலை செய்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் எடுத்து சொல்கிறார், ஒரு சிறு பிள்ளையை குறித்து நீங்க என்ன பண்ணுங்க, எதுவும் சொல்லாதீங்க. ஏன்னா அவருடைய ஒரு குழந்தையோட கொடுக்கப்பட்ட தூதர்கள் டெய்லி என்னுடைய பரலோகத்திலிருந்து தரிசிக்கிறார்கள் சொல்றார். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த தூதர்கள் இருக்கிறார். அல்லேலூயா. பாதுகாப்பு. அல்லேலூயா. அதனால அவருடைய சித்தம் இல்லாமல் இது நடப்பதில்லை. அதனால வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகத்துவங்கள் எல்லாம் என்னங்க, இயேசு கிறிஸ்துக்குள் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தூதரோட பெரியவர். ஒரு இடத்துல நான் பார்க்கும்போது எப்படி இருக்கிறது, இந்த உலகத்தை ஆண்டவர் எல்லாத்தையும் படைத்து மனுஷனுக்கு கீழாக எல்லாத்தையும் கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதே போலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூதரை காட்டும் சிறியவராய் இந்த பூமியில மனிதவரை எடுத்து வந்தாலும் அவர் எல்லாரை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா. பெரியவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். சரியா? அடுத்து வாசிக்கிறோம். அதோடு கூட பார்க்கிறோம், தூதர்கள் நம்ம ஆண்டவர் 40 நாள் என்கிறார். நடந்து வந்த பாதையெல்லாம் எம்மை சுமந்து வந்த அன்பல்ல வந்த பாதையெல்லாம் எம்மை சுமந்து வந்த அன்பல்லவோ, நீர் இருக்க பயம் ஒன்றுமில்லையே, உன் காரம் இருக்க ஜெயம் என்றும் எனக்கே. நீர் இருக்க பயம் ஒன்றுமில்லையே, உன் காரம் இருக்க ஜெயம் என்றும் எனக்கே. நடந்து வந்த பாதையெல்லாம் எம்மை சுமந்து வந்த அன்பல்லவோ. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறதுக்கு ஒரு தூதன் வந்தான். அவன் வந்து பிசாசு. எப்ப சோதிச்சான்? 40 நாள் வாசம் பண்ண பிறகு அவன் வந்து என்ன சொல்றான், இந்த கல்களை அப்பமாக்கி சாப்பிடும், ஏன்னா நீ தேவகுமாரன் தானே. ஆண்டவர் சொல்றார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லுவார்.
அவனால ஒன்றும் பண்ண முடியல. 2வது சொல்றான், அந்த கோயிலுக்கு மேல போய், சர்ச்சுக்கு மேல போய் அந்த பெரிய இடத்துல நிறுத்தி தாளை குதி, ஏனென்றால் தூதர்கள் உண்மை என்ன பண்ணுவாங்க, ஏந்தி கொண்டு போவார்கள் எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. தூதர்கள் நம்மளை பாதுகாக்கிறான்னு சொல்றது, ஆனா என்ன பண்றான், குதிக்க சொல்றான். கவனிக்கணும். அல்லேலூயா. தூதர் நம்மளை பாதுகாக்க உண்மைதான், ஆனா என்ன பண்றான், நீ மேல இருந்து குதி, ஆண்டவர் உன்னை பாதுகாக்கிறான், தூதர் உன்னை போய் பாதுகாக்க பாரு அப்படின்னு சொல்றது. இயேசு கிறிஸ்துவே குதிக்க சொல்றான். தூதர்களை கொண்டு பாதுகாப்பார். எங்க இருக்கு? சங்கீதம் 91ல இருக்கீங்க. அவர்கள் தூதர்கள் கல்வி விடாதபடிக்கு தூதர்களை கொண்டு பாதுகாப்பான ஒரு வசனம் இருக்குல்ல, அதை சொல்லி அவன் அதை ஞாபகப்படுத்தி, நீ மேல இருந்து குதிச்சிரு, அந்த விற்பரை மேலே அழைத்து மேலே கொண்டு போய் நிறுத்தி குதித்து விடுவோம், ஏற்றி கொண்டு போகிற எழுதியிருக்கு, குதிச்சிருவோம், எப்படி இருந்தாலும் பார்ப்போம். அது மட்டுமா எழுதியிருக்கு, தேவனாய கர்த்தரை பரிசு வராத இருக்குன்னு எழுதியிருக்கு. அவர் என்னை காப்பாத்துறாரா இல்லை, இருக்கா காப்பாற்றுவாரா இல்லையா, கொஞ்சம் யோசித்து குடிச்சு பார்ப்போம். காப்பாற்றுவார் அப்படிலாம் பரிசு வாங்க கூடாது. நான் வேற வீட்டுக்கு வரேன், எல்லாரும் பாருங்க, ஏசப்பா என்னை காப்பாற்றுவார், இப்படிலாம் பரிசு பார்க்க கூடாது. ஆபத்திலிருந்து காப்பாற்றுவாரு, கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவாரு. ரைட்டா? நீ பரிச்சுட்டு பார்த்து அவருக்கு நீ காப்பாத்துறாரா இல்லையா பாரு, பரிச்சு பார்க்கக்கூடாது. ஆண்டவர் அவர் காப்பாத்துனாலதான் இதை ஓடிக்கிட்டு இருக்கு, இல்லைன்னா செத்து இருப்போம். அல்லேலூயா. ஆமா, டெய்லி அவர் காப்பாத்துறதுனாலதான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இதை ஓடிக்கொண்டு இருக்குது, இல்லைன்னா நம்ம எப்பயோ செத்து இருப்போம். அப்ப அதை பரிச்சு பார்க்கக்கூடாது. அதனால ஆண்டவர் வசனத்தை எடுத்து சொன்னாரு, தேவனாய கர்த்தரை பரிச்சு வாழ இருப்பாயா. அப்புறம் கடைசி கிழமைக்கு வந்துட்டான், இந்த பூமி ராஜ்யம் எல்லாத்தையும் காமிக்கிறான். இந்த உலகத்தை எல்லாம் காமிச்சுட்டு, இது எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நீ என்னை சாஸ்தாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டு அவனுக்கு தர்றேன். யார் சொல்ற? சொல்றோம். கவனிக்கிறீங்களா? அப்ப இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, துதியும் கனமும் ஆராதனை யாருக்கு தான்? தேவனுக்கு தான், குமாரனாய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் தான். ஆனா விழுந்து போன தூதர்கள் என்ன பண்றாங்க, தன்னை தெய்வமாய் பாராட்டணும், என்னை வணங்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? என்னை வணங்க வேண்டும், நான் உனக்கு இல்லாம தர்றேன் அப்படின்னு ஒரு கூட்டம் என்ன பண்றாங்க, இந்த பூமியில இருக்கிறார், வானத்தில் கிரியை செய்யறாங்க, அதைத்தான் அநேகர் இந்த பூமியில வணங்குறாரு. கவனிக்கிறீங்களா? தேவனை போல இருக்கும், தேவ பேர்கள் வச்சிருப்பாங்க, கடவுள் பேர் வச்சிருப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, என்ன அவங்க என்ன பண்ணுவாங்க, தெய்வீக கிரிகளை செய்யற மாதிரி செய்வாங்க. ஆனா பிசாசா அவைகள் இருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப என்னன்னா, அது என்ன பண்ணுதுங்க, என்னை வணங்கி இதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அவன் சொல்லி உலகத்தை எல்லாத்தையும் காமிச்சுட்டு, அப்ப எந்த அந்த தூதன் என்ன பண்றான், நீ என்னை வணங்கணும். அப்ப இதுதான் பிசாசு. கவனிக்கிறீங்களா? என்ன வணங்குன்னு சொல்றான் பாருங்க பிசாசு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக என்று. அப்ப இந்த பூமியில தள்ளப்பட்ட பிசாசுகளுடைய கூட்டம் இந்த பூமியில இருக்கு. அதே போல நம்ம தேவதூதர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நமக்கு தேவதூதர்கள் ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனா அவர்கள் என்ன பண்றாங்க, சடங்குகளை வஞ்சித்து அந்த சடங்கு பண்ணி இந்த சடங்கு பண்ணி ஆண்டவர் மட்டும் தெரிஞ்சுக்கிறார். கடவுள் யாரை மட்டும் தெரிஞ்சுக்கிறார், அந்த பரிகாரம் செய், இந்த பரிகாரம் செய், அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, அந்த அபிஷேகம், இந்த அபிஷேகம், பால் அபிஷேகம், அதை எடு, இதை எடு, அதை குத்திக்க, இதை குத்திக்க, குத்துகள் இருக்கிற அது இதுன்னு எல்லாமே சொல்லி செஞ்சுக்கோ. ஆனா கடவுள் மட்டும் தெரிஞ்சுக்க. கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீ என்ன பண்ணிடுவ, என்ன இருக்கு. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தினால நம்ம பிசாசு எதுக்குறோமா இல்லையா? அல்லேலூயா. சொல்றீங்களா, சொல்ல மாட்டீங்களா? கவனிக்கிறீங்களா? பிசாசு எதுக்கூடிய வல்லம் யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்குது. அல்லேலூயா. ஆமா. அன்னைக்கு போய் ராஜகுமார் சிஸ்டர் வீட்டுல போய் அந்த அவருக்கு என்ன பிசாசு யாருக்கு, ராதாகிருஷ்ணன், அது கேட்குது, எனக்கு பீடி சிகரெட் கொடுத்தாதான் போவேன். ரசாசு பலவிதம் இருக்கு, பீடி சிகரெட் கொடுத்தாதான் போவேன். நான் சொன்னேன், அதெல்லாம் தர முடியாது, இப்போ கொஞ்ச நேரத்தில் நீ போற. அல்லேலூயா. இயேசு நாமத்தினால நாங்கள் ஜெபம் பண்ண போறோம், கொஞ்ச நேரம் நீ போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இயேசு நாமத்தினால சங்கீதத்தை 1:91 படிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். அல்லேலூயா.
ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கும் போது என்னங்க அதுதான் அவர் விட்டு போயிடுச்சு. போன பிறகு அவர் எதிர்த்து சொல்றாரு, பிரதர் நீங்க எப்போ வந்தீங்க, பஸ்டர் நீங்க எப்போ வந்தீங்க, எப்போ வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, ஏன் எல்லாம் கூட்டமா இருக்கிறாங்க, ஏன் இவ்வளவு கூட்டமா இருக்கிறாங்க எல்லாரும், எதுக்கு கூட்டமா இருக்கீங்க அப்படிங்கிறாரு. அப்ப பிசாசு நீங்களாங்க தெளிந்த புத்தி வரும். அல்லேலூயா. அதனால பிசாசானவன் என்னங்க இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியா இருக்கிறான். அவன் எல்லாருடைய கண்களையும் குருடாக்கி வைத்திருக்கிறான். என்ன பண்ணி இருக்கிறான்? குருடாக்கி வைக்கிறான். இந்த பொண்ணுதான் முக்கியம், இந்த வீடுதான் முக்கியம், இந்த புகையில் தான் முக்கியம், இதுதான் தெய்வம் அப்படின்னு, நகைதான் தெய்வம், வீடுதான் தெய்வம், ஆடு மாடுதான் தெய்வம் அப்படின்னு மாத்தி வச்சிருக்கான். எல்லாத்தையும் ஆண்டவர் தான் தெய்வம் என்ன பண்றான், அவனும் தெரியாத அளவுக்கு மாத்தி வச்சிருக்கான். சரியா? அப்ப நம்ம பார்த்தோம், புரிஞ்சுக்கணும், அவன் ஆராதனை விரும்புறான், அவன் பிசாசு. அப்ப தூதர்களை நம்ம ஆராதிக்க கூடாது, யாராலும் தேவனை தான் ஆராதிக்க. அதனால கர்த்தர் இயேசு சொன்னார், தேவனாய கர்த்தரை ஒருவருக்கே ஆராதித்து அவரையே மடிந்து கொள்வாயாக என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அப்ப என்னன்னா அப்ப பிசாசு போயிடலாம். அதுக்கப்புறம் என்னங்க, அதுக்கப்புறம் என்னங்க ஒன்றும் பலிக்கல. யார்கிட்ட? இயேசு கிறிஸ்துவிட்ட பிசாசுடைய தந்திரம் பலிக்கல. அல்லேலூயா. பிசாசின் தந்திரங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. வானமண்டலத்துல பொல்லாத பிசாசு நமக்கு என்னங்க போராட்டம் உண்டு. அல்லேலூயா. அதனால இந்த நாளை நாம் பார்க்கிறோம், தேவதூதரை பார்க்கலாம் நம் தேவன் பெரியவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரியவர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். இப்படி 2:10 சொல்லுது. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தை உண்டாக்கிறவர் அநேக பிள்ளைகளை மகிமையை கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதி உத்தரவினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு கேட்டது. எப்படி பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவரும் யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை. ஆமென். அப்ப நம்மள என்னன்னா இந்த பூமியில மட்டும் இல்ல, மகிமையில பரலோகத்தில் போய் சேர்க்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கல, தூதர்கிட்ட கொடுக்கல, இயேசு கிறிஸ்து உத்தரவாக கொடுத்தா. அதனால என்னன்னா அவரை உத்தரப்படுத்தி பாவத்திற்காக, நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய அக்கிரமத்திற்காக மறிக்க இயேசு கிறிஸ்து மறிக்க செய்து நம்மளை பரிசுத்தப்படுத்தினார். அப்ப பரிசுத்தமானவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவரும் யாரா இருக்கிறாங்க? தேவனால் உண்டாக்கப்பட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதாவசியம் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவரும் யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒருவராலே உண்டாக்குறார் என்று சொல்லி பார்க்கணும். அப்ப நாம் தேவனாலே உண்டாயிருக்கிறோம். நம்மளை பரிசுத்தம் செய்யும்படிக்கு அந்த காலத்துல யார் இருந்தாங்க? பிரதானாசிரியர் இருந்தார்கள். பிரதானாசிரியர் பரிசுத்தம் பண்ணுவான். என்ன பண்ணுவான்? கெடா வெட்டி என்ன பண்ணுவான்? பாவத்தை நீக்குவான். அவன் பரிசுத்தமாக்குவான், ரத்தம் சிந்துவான், ரத்தம் சிந்தி பரிசுத்தம் பண்ணுவான். பரிசுத்தம் பண்ணுகிறவர்கள் பரிசுத்தம் பண்ணுகிறவர்கள் கவனிக்கிறீங்களா? இதை உருவாக்கினவர் நமக்கு எழுதல. இதை எபிரேயர் புத்தகம் நமக்கு எழுதல. அதனால நீங்க அமைதியா இருக்கீங்க. யாருக்கோ பாஸ்டர் சொல்லிட்டு இருக்கிறார் பிரதர் அப்படின்னு நீங்க நினைக்கிட்டு இருக்கிறீங்க. இதை எழுதுறது இஸ்ரேலுக்காக, முழுக்க அவர்களுக்காக எழுதுது. அதனால உங்களுக்கு புரியல. இன்னும் புரியுற மாதிரி அலாம சொல்றேன். அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த பிரதான ஆசிரியர் என்ன பண்ணுவான்னா, ஒரு கடா பிடிச்சிட்டு கடை வெட்டி அந்த ரத்தத்தை படி செலுத்திட்டு வருவான். அப்ப அவனுடைய பாவம் நீங்கி போகும் இல்லையா? அப்ப பரிசுத்தம் பண்றவன் யாரு? பிரதானாசிரியர். அவர் உண்டாக்குறது யாரு? தேவன். அப்ப பாவம் செஞ்சது யாரு? அவனும் மனுஷன் தான். அவன் உண்டாக்குறது யாரு? தேவன். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் பண்ணுகிறவனும் பரிசுத்தம் செய்யப்படுகிறது யாரா இருக்கிறாங்க? ஒருவரால் உண்டாக்கப்பட்டவர். அதைத்தான் இங்க சொல்லப்படுகிறது. அதனால ஆசாரியன் யார சொல்லுவாங்க? இவன் என் சகோதரன். ஆரோன் யாரு? ஆசாரியன் இருக்கான்.
ஆரோனுடைய பையனோ ஆரோனுடைய சொந்தக்காரனோ இல்ல லேவிக்கோ வேற யாராவது கோத்திரங்க எப்படி யாராவது ஒரு கோத்திரக்காரன் பாவம் பண்ணிட்டேன்னு பண்ணுவாங்க. இவன் தான் பரிகரிக்க செய்யணும். ஆனா அவன் யாரா இருக்காங்க? சகோதரன், கூட பிறந்தவங்க. அதைத்தான் இங்க வந்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்து நமக்கு சகோதரா இருக்கிறா அப்படி கூட நினைக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு சகோதரன் ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவன் பாவத்துக்காக கிடாவை கொண்டு வரல, தன்னையே பலி கொடுத்தா. அதனால தான் தன்னை பரிசுத்தப்படுத்துறவரை சகோதரன் சொல்ல வெட்கப்படல. நம்மள யாரு? இயேசு கிறிஸ்து சகோதரர்கள், சகோதரிகள், தெய்வீக சகோதரர்கள், தெய்வீக சகோதரர்கள், தெய்வீக புத்திரர்கள், தெய்வீக புத்திரர்கள், தெய்வீக குமாரர்கள், தெய்வீக குமாரத்திகள். அல்லேலூயா. உங்களுக்குள்ள வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை இயேசு கிறிஸ்து மூலமாக செயல்படுகிறது. அது உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதை நீங்க தான் பயன்படுத்தணும். அல்லேலூயா. அப்ப இங்க பார்க்கிறோம், அப்ப அவர்களை சகோதரர் மட்டுமல்ல பிள்ளைகளாகவும் என்றார். இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பிள்ளைகளாகவும் இருக்கிறோம். எப்படின்னா என்ன, இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பிள்ளைகளா இருக்கிறோம். அதனால வாசிக்கிறோம் 14 வசனம். ஆனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் அவர்களை போல ஆனார். யாரு? இயேசு கிறிஸ்து. தேவன் வந்து என்னங்க, தேவனுக்கு ஒரு உருவம் இருக்கு. அல்லேலூயா. அவர் மனுஷத்துல வந்தார். என்ன சொல்ற, நம்மளை போல ஆகினார். நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த சரீரத்துல இருக்கோம். பாடுள்ள சரீரம், பாடுள்ள சரீரத்துல இருக்கிறோம். நோய் உள்ளது, பிரச்சனை உள்ளது, பாடு உள்ளது, என்னங்க எல்லா நோயும் இருக்கக்கூடிய சரீரமா இருக்கு. ஆனா விசேஷத்தை படைச்சிருக்கிறார். அவரும் அதே சரீரத்துல இந்த பூமிக்கு வந்தார். வந்து என்ன பண்றாங்க பாருங்க. 14 பார்ப்போம். ஆனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் ஆனார். மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை என்ன சத்தவாசி தமது மரணத்தாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுவிக்கும்படிக்கு எப்படியானா அப்படியானார். பாத்தீங்களா, பிசாசு வருதா, இங்க வருதா? தூதரை பத்தி படிக்கிறோம். தூதர் படிக்கும்போது யார் வர்றாங்க? மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை. பிசாசு யார்? இப்ப பிசாசு கடவுளா தூதர்? விழுந்து போன தூதர். புரிஞ்சுக்கிட்டீங்களா விஷயத்தை? அவனை அழிக்கிறதுக்காக இவர் மரணத்தை பார்த்தான். பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? மாம்சத்தை ஒன்று கிடையாதுனா இருக்கிறனால அவரோட மரத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரத்தில் அழிக்கும்படிக்கு என்ன பண்ணாங்க? மாமிசத்தின் உருவமும் ரத்தம் கொண்ட உருவமும் எடுத்து இயேசு வந்து தன் மாமிசத்திலையும் ரத்தத்திலையும் பிசாசை அழிக்க வேண்டியதா இருந்தது. அழித்தார். அழித்து பாருங்க. ஜீவகாலமுள்ள மரணத்தில் இருக்கிற அடிமைத்தனத்தில் உள்ளவர்கள் யாவரையும் விடுதலைக்கு அப்படியான இயேசு கிறிஸ்துவிலே மரித்தது, ரத்த சிந்தினது எல்லாமே எதுங்க? நான் பாவத்துக்கு விடுதலை மட்டுமில்ல, யாரையும் சேர்த்து அழிச்சாருங்க. பிசாசுடைய அதிகாரம், பிசாசுடைய எல்லாத்தையும் அவர் அப்படி பாருங்க. ஒரு கல்லுல 2 பாங்க. அல்லேலூயா. கல்ல எடுத்து அடிச்சா ஒரு வேலை அங்க இருக்கிற 2 பாக 5 பாக இருக்கு, அது 2 பாக விழுந்துருக்கு. அதே போல 2 காரியத்தை அவர் செய்கிறார். ஒன்று, நம் பாவத்திற்கான மோட்சத்தையும் பண்ணுகிறார். அதே நேரத்தில் பிசாசுடைய அதிகாரத்தையும் அவர் என்ன பண்றாருங்க? ஜீவகால மரணத்தில் இருக்கிற பிசாசுடைய அதிகாரத்தையும் அவர் அழிக்க போடுகிறார். வாசனை பார்க்கிறோம். ஜீவகாலம் மரண பயத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற யாரும் விடுதலை ஆக்கும்படி அப்படியானா அவர் அப்படியானா சொல்லி. அப்ப இங்க பிசாசு வருகிறது. கவனிக்கிறீங்களா? பிசாசு யாரு? தூதர். அப்ப கீழே இருக்கிற வாசம் சொல்லுகிறது, அதனால் அவர் தேவதூதர்களுக்கு உதவியாக கைவிடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். தேவதூதர்கள் யாரு? விழுந்து போன தூதர்களுக்கு அவர் கை கொடுக்கல. விழுந்து போன தூதர்கள் யாரா இருக்கிறாங்க? பிசாசா இருக்கிறாங்க. அவர்கள் யாரை எதை எதிர்பார்க்கிறாங்க? என்னை எல்லாரும் கூடணும், என்னை எல்லாரும் வணங்கணும், நானும் பிரியாது, நானும் கடவுள் போலதான் அப்படின்னு யார் சொல்லிட்டு இருக்கிறா? பிசாசு சொல்லிட்டு. அதனால பவுல் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க இருக்கிறவர்கள் யார் காரணம் செய்யறாங்க? தேவனுக்கு இல்லை, பேதிகளுக்கு அப்படி சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அது என்ன கடவுள் உருவத்திலேயே என்ன ஒண்ணு இருக்கும்?
கடவுள் பேரை வச்சு என்ன பண்ணுவோம்? அப்படியே நம்ம எல்லா இடத்துலையும் கவனிக்கிறீங்களா? அப்ப இப்ப இந்த பூமியில மனுஷர்கள் வணங்குகிற கொஞ்சம் இருக்கு, தூதர்களை வணங்குகிறார்கள். என்ன தூதர்கள் வணங்குறாங்க? விழுந்து போன தூதர்களை வணங்குகிறார்கள். கவனிக்கிறீங்களா? புரியுதா? நம்ம தான் மெய்யான தேவனை வணங்குவோம். அல்லேலூயா. விழுந்து போன தூதர் தான் அங்கங்க கோயிலுக்கு அங்கங்க வணங்கி கொண்டிருக்கிறார். புரியுதுங்களா? அவர்தான் பண்றாங்க கிரியை, அவர்கள் தான் பொல்லா கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பிசாசை நாசம் பண்ணுவார், நாசம் பண்ணுவார் என்று இருக்கிறது. சரியா? அதனால தேவன் என்ன பண்றாங்க? ஆபிரகாம் சந்ததிக்கு உதவி செய்ய. யாரெல்லாம் ஆபிரகாம் சந்ததி, யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஆண்டவர் ரட்சகரை ஏற்றுக்கொள்கிறவர்கள், அவரெல்லாம் என்னங்க? ஆபிரகாம் சந்ததியா இருக்கிறார். அல்லேலூயா. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா. அதனால பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. அந்த குஞ்சம்மா அவங்க என்ன பண்றாங்க? முக்காடு போடாம இருக்கிறாங்க. ஏன் முக்காடு போடணும்னா, தூதர் முத்தமாக என்ன பண்ணணும்? முக்காடு போடணும். என்ன தூதர் முத்தம்? ஆராதனை, ஒவ்வொரு ஆராதனையும் அவங்க பார்ப்பார். அல்லேலூயா. ஆமா. என்ன பண்ண பெண்கள் என்ன பண்ண? அவங்க வயசானவங்க, அவங்களுக்கு காதை கேட்காது. யாருக்கு? குஞ்சம்மாவுக்கு என்ன இருக்காது, காதை. கவனிங்க எல்லாரும். குஞ்சம்மாவுக்கு என்ன கேட்காது? காதை கேட்காது. என்ன பண்ணு? பெண்கள் முக்காடு போடணும். அவங்க காது கேட்காதனால முக்காடு போடாமல் இருக்கிறார். ஆனா பெண்கள் என்ன பண்ணணும்? முக்காடு போடணும். ஏன் முக்காடு போடணும்? தூதர் முத்தமாக. ஏன் தூதர் முத்தமாக முக்காடு போடணும்னா, இது ஒரு தெய்வீக ரகசியம். தேவனை ஆராதிக்கிறத விட்டுட்டு இன்னொன்று தூதர்கள் உங்களை பார்த்துக்கிற கூடாது. அதுக்காக நம்ம உங்களை மறைச்சிக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அல்லேலூயா. இன்னொரு விதமாக சிந்திக்கலாம். தூதர்கள் என்ன பண்ணுவாங்க? தூதர்கள் இங்க ஆராய்ச்சி வரும்போது உங்களை பார்த்துட்டு அவங்க விழுந்து போயிடுவாங்க. அதுக்கு அப்படி கூட சிந்திக்கலாம். அதனாலதான் சொன்னாங்க தூதர்கள் முத்தமாக நீங்க முக்காடு போடுங்கள் அப்படின்னு சொல்லி. ஏன் எல்லா நேரம் நமக்கு முக்காடு போடுறதில்ல. யார் எல்லா நாளும் முக்காடு போடுறாங்க? முஸ்லீம்கள் முக்காடு போடுறாங்க. எல்லா நாளும் தன்னை வளர்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இங்க என்னதான் ஆராதிக்கும் போது, தேவனை துதிக்கும் போது பரலோகத்திலே நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தூதர்கள் அங்கு இருப்பார். அதனால பவுல் தூதர் முத்தமாக நீங்கள் முக்காடு இடுங்கள் என்று சொல்லி பார்க்கணும் சொல்லி வாசம். அல்லேலூயா. ஆமா. அதனால தூதர்கள் என்ன பண்ணா நம்மளை கவனிப்பார்கள், தூதை நம்ம கொண்டு போவார்கள். தூதை நம்மளுடைய செலுத்துகிற தூதெல்லாம் நம்ம கொண்டு போவார்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சரி, அதனால இங்க வாசிக்கிறோம். தூதர்களை குறித்து நாம் அநேகம் பார்க்கிறோம். தூதர்கள் விழுந்து போகிற தூதர்கள், பாவம் செய்கிற தூதர்கள், பாவம் செய்து கொண்டே இருக்கிறார், பாவம் செய்ய வச்சு கொண்டே இருக்கிறார். ஆதாம் பாவம் செய்யறதுக்கு யார் காரணம்? ஒரு தூதன் தான். தூதனா இல்லையா? யாரு? கவனிக்கிறீங்களா? ஆனால் ஆதாம் அப்ப எதிர்க்க முடியல. ஆனா இப்பொழுது இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் என்ன பண்றோம்? பிசாசை எதிர்க்கிறோம். அல்லேலூயா. பிசாசுடைய கிரியைகளை எல்லாம் நம்ம சிந்தையில கொண்டுவோம். சிந்தையில கொண்டு வர கவலை, கஷ்டங்கள் எல்லாம் கொண்டு வரும். அப்பாட ஒரு சாத்தானை சிந்தையில அவன் எதிர்க்கணும். சிந்தையை எங்க அவனை நம்ம சொல்றோம் அங்கேயே அவனை எதிர்க்கணும். அல்லேலூயா. ஒரு பிசாசு கொடுத்து பைபிள் எழுதி ஒரு பேயை கொடுத்து, ஆண்டவரே இவனை எங்க அந்த பேய் பிடிக்கிறோ அந்த இடத்துல அந்த வேலையை காட்டிடுது. என்ன வேலை? எங்கேயாவது தண்ணி இருக்கு வச்சுங்க, அந்த இடத்துல அவனை பிடிக்குது. அவனை போய் அந்த தண்ணியில முக்கி கொள்ள பார்க்கணும். இப்படி ஒரு பிசாசு. அப்புறம் அதே பிசாசு இன்னொரு வேலையை செய்யுது. ஆண்டவரே என்ன வேலை செய்யுது? நெருப்பு எங்கேயாவது இடிச்சுட்டு வச்சுக்க விளக்கு, அது பக்கத்துல கொண்டு போய் எப்படியாவது என்ன பண்ணுது, வேளாண் வச்சு கொளுத்துக்கிற மாதிரி சாதனை பண்ண மாதிரி பண்ணுது.
நாங்க தான் காப்பாற்ற வேண்டியது இருக்கு டெய்லி. இதெல்லாம் யாரோட வேலை? பிசாசு வேலை. நீங்க எப்படியாவது நடத்தீங்க ஏசப்பா. ஆண்டவர் சொன்னார், அதுக்கு தான் வந்திருக்கிறேன். ஒரு அலையில சொல்லுவோமா? பிசாசு சேட்டை பயங்கரமான சேட்டை, பயங்கரமா. எப்பெல்லாம் அவனை என்னங்க தண்ணி பார்த்தா தண்ணியில முக்கி கொலைப்பாங்க. தண்ணியில பார்த்தா அவன் என்னங்க தண்ணி பார்த்து ஆட்டோமேட்டிக்கா இறங்கிடும். இறங்கி நடுவில் போய் பார்த்துட்டு ஐயோ காப்பாத்துங்க காத்துறேன். ஆனா இது ஆவி நெருப்பு பார்த்தா விளக்கு பார்த்தா நல்லா இருக்கே, சட்டையை வச்சு பார்ப்போம், அப்படின்னு வச்சுப்பாங்க, சேலையை வச்சுப்போம். இதுல யாரோட சேட்டை? அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு செய்யற வேலை. பக்கத்துல வச்சுட்டு ஐயோ ஐயோ எரிந்து கத்துவான். அப்போ யாருக்கு காப்பாத்துவாங்க? அவங்க அப்பா யாராவது காப்பாத்து. அப்பதான் பார்த்தாங்க இன்னும் இது ஆவி இருக்குது, பிசாசு இருக்குது. சரியா? அப்ப ஏன் அவனை கொண்டு போய் ஆண்டு நிறுத்தும் போது ஆண்டவர் அப்பால போ சாத்தானே இயேசு நான் ஓடி போய் சாப்பிட்டு. அப்ப அதான் அவன் தெளிவாயிட்டான். அல்லேலூயா. சரி, அப்ப பிசாசுகளுக்கு ஆண்டவர் செவி கொடுக்காமல் யாருக்கு செவி கொடுத்தாருங்க? ஆபிரகாம் சந்ததி. ஆபிரகாம் சந்ததி யாரு? எல்லாருமே ஆபிரகாம் சந்ததியா? இஸ்ரவேல் எல்லாரும் ஆபிரகாம் சந்ததியா? இல்ல. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ இப்பொழுது அவர்கள் தான் ஆபிரகாம் சந்ததி எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. நம்மள யாரோட சந்ததி? ஏன் ஆபிரகாம் சந்ததி சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபிரகாம் தேவனை என்ன பண்ண? நீங்க எது பிடிக்கணும், நான் தான் சொல்லிட்டே இருப்பேன். என்ன பண்ண? விசுவாசித்தா. யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ, யாரெல்லாம் தேவனை விசுவாசித்தார்களோ, யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறோ அவர் ஆபிரகாம் சந்ததி. ஏனென்றால் தேவனை ஆபிரகாம் விசுவாசித்தான். அவனுக்கு தேவன் அவனுக்கு அதை நீதியாக எண்ணினார். அதனால நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனை விசுவாசிக்கும் போது நாம் ஆபிரகாம் சந்ததியாக மட்டுமில்லை, தேவன் நமக்கு நீதியாக. அதனால வாசிக்கிறோம், நமக்கு அவர் வழி கொடுக்கிறார். அதனால வாசிக்கிறோம். கடைசி வசனத்தை சொல்லி நம்ம முடிக்க போறோம். அப்பாடா சரி முடிச்சப்பா, பாதி பேருக்கு பாருங்க 18வது வசனம். அதனால் அவர் நாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டார், பிசாசினால சோதிக்கப்பட்டார். சிலுவையில பிசாசு சோதனை ஜெயிச்சார். எனக்கு மரணத்தை ஜெயித்து வந்து என்ன சொல்றாரு கடைசியா? நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்புறம் என்ன அர்த்தம்? பிசாசை ஜெயித்தேன், உலகத்தையும் ஜெயித்தேன், மாமிசத்தையும் ஜெயித்தேன், எல்லாத்தையும் ஜெயித்தேன் ஆண்டவர் சொன்னார். பிசாசு சோதிக்கப்படுவது என்ன சொன்னாரு? உண்மையில எல்லாம் எனக்கு தான் அதிகாரம் கொடுக்கணும் சொன்னார். ஆண்டவர் உயிர் தெரிந்து போய் என்ன சொன்னார்? சிசேட்ட வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கணும். நீங்கள் போய் சகல என்னவங்க சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். அந்த பிசாசு சோதனைக்கு வரும்போது ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? ஒப்பா தெரியும் எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு, இந்த பூமி அதிகாரம் தெரியுமா? அவங்க சொல்லிருப்போ சொல்லல. ஏன் சொல்லல? பிசாசு அவன் சிலுவையில் ஜெயிக்கும். அதுக்காக என்ன பிள்ளைகள் மாமிசத்தை இரத்தத்தை உடையவராக இருக்க அவரும் அவர்களை போல ஆனார். என்ன மரணத்தின் அதிகார பிசாசனவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு அப்படியானார். அல்லேலூயா. அதனாலதான் அவரை ஜெயிச்சுட்டு வந்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். விசுவாசத்தோடு கேட்டா சொல்லுங்க. அதனால என் நாமத்தினால் பிசாசை விரட்டுவீர்கள், துரத்துவீர்கள் என்று ஆண்டவர் எனக்கு வல்லமையை கொடுத்தார். அல்லேலூயா. பிசாசு துரத்துமா? துரத்தாதா? துரத்தாரு. ஆண்டவர் இயேசு நாமத்தினாலதான் துரத்த முடியும். அல்லேலூயா. அதனால இயேசு நாமத்தை சொல்லி நாம் துரத்துவதற்கு வல்லமை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நீங்க பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவருங்க? தூதர்களை விட பெரியவர். தூதர்களுக்கு ஆராதனை இல்லை, ஆண்டவர் இயேசுக்கு தான் பெரியவர். மாதாவை விட யார் பெரியவர்? இயேசு கிறிஸ்து பெரியவர். மாதா யாரும் இல்லை, தெய்வம் அல்ல. எங்க அம்மா போல மாதாவும் ஒரு அம்மா. இங்க இருக்கிற அம்மாக்கள் மாதிரி மாதாவும் ஒரு பக்திமான். அல்லேலூயா. மாதா சொன்னதை விட்டு விட்டாங்க, ஏன் சொன்னதை குறிச்சு விட்டாங்க. இதோ ஒரு தாய் அதை சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா மாதா சொன்னதை விட்டு விட்டாங்க. என்ன சொன்னாங்க? மாதா அம்மா அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கட்டாங்கம்மா. ரைட்டா? அவர் என்ன சொல்றாரு அதை செய்யப்பா. அவர் தான் ரட்சகர், இயேசுதான் ரட்சகர்.
ஏதோ என் மூலமா ஏசப்பா பிறந்தாரு, அதான். பூமியில் உள்ள எல்லாரும் என்ன பாக்கியவதின்னு சொன்னாங்க, என்னை பாக்கியவதின்னு சொல்றாங்க, ரைட். அந்த பேருக்கே கலகத்தை உண்டாக்கி கொடுவீங்க போல தெரியுது. என்ன வணங்காதையப்பா அப்படின்னு யார் சொல்றாங்க? மரியாதை அப்படியே சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு அதுபடி செய்யுங்கள். அல்லேலூயா. அதனால மரியாளும் தெய்வம் அல்ல, தூதர்களும் தெய்வம் அல்ல. தூதர்கள் யாருங்க? பணிவிட ஆவிகள். நமக்கு தூதர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு தூதர்களை என்ன பண்ற உதவி செய்ய அனுப்புகிறார், செய்தி அனுப்ப இருக்கிறார், நமக்காக யுத்தம் பண்ண அனுப்புகிறார். அவர்கள் அதுக்காக அவர்களை வணங்க கூடாது. யாரா வணங்கும்? தெய்வனத்துல தெய்வனா வணங்க, தெய்வத்தை தான் வணங்கணும், ஆண்டவரை தான் நாம் வணங்க வேண்டும் சொல்லி நாம் பார்க்கணும். அதனால இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தெய்வீக பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெய்வ தூதரை கொண்டு ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஆனா ஆராதனை யாருக்கு தான்? அவருக்கு தான். ஏன் என்று சொன்னால் நாம் தேவபுத்திரர்கள், தேவகுமாரர்கள், தேவகுமாரர்களாகவே ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். இது எத்தனை பேர் நம்பி இந்த பூமியில் வாழ்கிறோம், அதனுடைய பலனை, அவருடைய பங்கை இன்மையில் அனுப்பீர்கள், மறுமையில் சுமந்திருப்பீர்கள். அல்லேலூயா. அதனால இந்த நாள்ல நாம் இந்த அவர் என்ன பண்றாங்க, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலயா நான் இந்த பூமியில பழகிற சோதனைகள் வந்தால் என்ன பண்ணுங்க, ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? பாதுகாப்பான். பிசாசு என்ன பண்ணுவான்? நம்ம இல்லாம ஆண்டவரை தேடாம இருப்பான். எப்பயுமே பழகிட்டு இருக்கோம். அப்போது ஒரு அம்மா சொன்னாங்க, இந்தம்மா உங்க அக்கா நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எல்லா கடவுளும் கைவிட்டாங்க. சோத்திரம் சொல்றாங்க, எல்லா கடவுளும் கைவிட்டா ஒரு சோத்திரம். ஆனா பாவிதான், எல்லா கடவுளும் கைவிட்டதுக்காக ஒரு சோத்திரமா? ஏன் கடவுள் கைவிட்டார் அப்படின்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு எல்லா காரியமும் கைவிட்டாருன்னு சொன்னா கைவிடதான் செய்யும். அல்லேலூயா. அவனும் சொல்லுவான், சில வேலை கொடுப்பான், அந்த இதெல்லாம் செய்யும், சீக்கிரம் பணக்காரன் ஆயிடும், சாராய் இருக்கு நல்லா சீக்கிரம் பணக்காரன் ஆயிடும், நல்ல சாராய் நீ சீக்கிரம் என்ன பண்ணலாம், அனைய குடும்பத்தை சாகடிச்சு நீ பணக்காரன் ஆயிடலாம், திரும்ப ரிலீட் அடிக்கும். திரும்ப என்ன பண்ணு, தேவன் என்ன பண்ணுவாரு, வாசிக்கணும் என்ன பண்ண, நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீ, வாசிக்கணும் உன்னுடைய ராஜ்யத்தில் செங்கோல் நீதி உள்ள, திரும்ப நீதி செய்யும். நீ சம்பாதிச்ச திரும்ப அதே போய் லட்ச லட்சமா செலவழிச்சுட்டாங்க. இப்ப என்னாச்சு, அந்த அம்மாவுக்கு லட்ச லட்சமா செலவழிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் குணமா எவ்வளவு லட்சம் சம்பாதிச்சவராக போயிட்டே இருக்கு, காரை விட்டு ராணி விட்டு எல்லாம் போயிட்டே இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கு, எல்லாமே போயிட்டே இருக்கு. அதனால இந்த மாதிரி சோதனையிலிருந்து ஆண்டவர்களை பாதுகாப்பு. அல்லேலூயா. பசுத்தமா வாழ்வோம், உண்மையில வாழ்வோம், ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம், ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு என்ன பண்றாருங்க, அவர் என்ன பண்றாருங்க, உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உதவி செய்கிறார். பாருங்க, இந்த ஒன்று சொல்லிப்பட்டு முடிச்சிடுறேன். அந்த யோபுவை என்ன சொன்ன, யோபுவை என்ன சொன்னா, பிசாசு வந்து நின்றான்னு அந்த தேவபுத்த சங்கீதங்கள் என்னவாங்க, பிசாசு வந்து நின்றான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவபுத்தர் சங்கீதத்தில் வந்து பிசாசு என்ன சொல்றான், யோபு வந்து சும்மா உங்களை வந்து வணங்குறாங்க, அவனை பெரிய பணக்காரன் ஆக்கிட்டீங்க, நல்ல 10 பிள்ளைகள் கொடுத்துட்டீங்க, அவனுக்கு எக்கச்சக்க சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, அதனாலதான் உங்களை சோத்துவர மாண்டவரே சோத்துவர மாண்டவரே அப்படின்னு அவன் பாட்டு பாடிட்டு இருக்கிறான். அழகா டெய்லி அவன் பாட்டு பாடுறான், ஆராதிக்கிறான், நல்லா செய்யறான். நீங்க எல்லாத்தையும் எடுத்துருங்க, சொத்தெல்லாம் பிடிக்கிறீங்க, அவங்க பிள்ளைகள்லாம் சாகடிச்சிருங்க, அவன் எப்படி செய்யறான் பாவம் பாருங்க. பிசாசுனால என்னதான் சோதிக்கிறவன் தான். பார்த்தீங்களா, ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புறாரு, ஆண்டவர் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறாரு, அவனுக்கு 10 பிள்ளைகள் வரை கொடுத்து ஆசீர்வதிக்க நினைச்சிட்டு இருக்காரு. பிசாசு என்ன செய்யறான், நம்மளை அழிக்கணும். அவனோட வேலையை அழிக்கிற வேலை யாரோட வேலை, பிசாசு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ண இருந்தாரு, சோதிச்சு பார்த்தாரு, ஆளால் என்ன பண்ணுங்க, ஆண்டவர் என்ன பண்ண வெட்கப்படுறவர். அல்லேலூயா. யோபுக்கு மீண்டும் அவன் நீதி உத்தமனாய் இருந்தான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அவன் உண்மையும் உத்தமும் சத்தியத்தை கைவிடுவனாய் இருந்தான். என்னங்க, அதனால அவனை ஆண்டவர் மீண்டும் படை நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தினார். அல்லேலூயா. அதனால சோதனை காலத்துல நமக்கு பலவித சோதனைகள் வரலாம். பண பிரச்சனை, சிந்தனை பிரச்சனை, பாவ போராட்டங்கள் வரலாம். பிசாசு என்ன சிந்தனை இருக்கும், இயேசு கிறிஸ்து நம்மளை எதிர்க்கிற ஆண்டவர், பிசாசு எதிர்க்கிற சொன்னதுங்க
ஆண்டவர் என்ன அந்த சிந்தை தொடர்ந்து வராது. மனக்கவலைகள், பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் என்னங்க ஆண்டவர் சோதனையில் தப்பித்துக் கொள்ள நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பலவித சோதனை வரும்போது ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுங்க உதவி செய்வார். அல்லேலூயா. பலவித சோதனைகள் சந்தோஷமாய் நினைத்தே, பலவித சோதனைகள் சந்தோஷமாய் நினைத்தே, எண்ணங்கள் சிறையாக்கி கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து என்றென்றும் நிலைத்திருப்பேன். எண்ணங்கள் சிறையாக்கி கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து என்றென்றும் வாழ்ந்திருப்பேன். அல்லேலூயா. பலவித சோதனைகள் இன்னொன்று சந்தோஷமாய் நான் நினைக்கிறோம். அது ஒன்றும் நம்மளை மேற்கொள்ளவில்லை, தேவன் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அதனால நாம் கற்றுக்கொண்டோம், இயேசு கிறிஸ்து தூதர்களை விட மேலானவர், தூதர்களை விட சிறந்தவர், தூதர்களை விட உயர்ந்தவர். அல்லேலூயா. அதனால் இந்த நாள்ல ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார், நம்மளை உயர்த்திருக்கிறார், தூதர்களுக்கு பணிவிடை செய்யும்படிக்கு வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, விசுவாசம் எதிர்க்கும்படியாக நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால அந்த சிந்தையோடு நாம் தேவனை ஆராதிப்போம், தொழுது கொள்வோம், அப்பத்தில் பங்கு வருவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.